தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியும் அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். நாம் தேவ தூதர்களை குறித்து சிந்திக்கப் போகிறோம். தேவ தூதர்கள் என்று சொல்லுகின்றவர்களில் 3 விதமான கூட்டங்களை தேவனானவர் தேவ தூதர்களை உருவாக்கி வைத்திருந்தார். ஒன்று காபிரியேல். காபிரியேலுக்கு அவர் நற்செய்தியாளர், நல்ல செய்திகளை கொடுக்கிறவர் தான் காபிரியேல். மிகாவேல் அவருடைய கூட்டம் போராடவும் யுத்தம் செய்யவும் தெரிந்து கொள்ளப்பட்டது. 3வது கூட்டம் தான் லூசிபர். இந்த லூசிபர் என்றால் அவன் ஆணும் பெண்ணுமாக இணைந்து அவனுடைய அந்த வீட்ஸ் ரெக்கைகளிலே இசைகளை உருவாக்குகிறவன். அவன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் மகிழ்ச்சிக்குள்ளாக தன்னுடைய பாடல் வழியாக அவன் பரலோகத்தையும் பூலோகத்தையும் சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தான் என்று சொல்லி இதிகாசங்களிலே புராணங்களிலே நாம் பார்க்கலாம். இப்படி இருந்த இந்த 3 விதமான இந்த கூட்டங்களிலே தேவனாய் கர்த்தர் ஆக்கல், அழித்தல், படைத்தல், ஒரு பொருளை ஆக்க முடியும், அழிக்க முடியும், படைக்க முடியும் என்ற 3 விதமான சக்திகளை கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் ஒரு உயிரை கொடுக்கவோ எடுக்கவோ அவரிடத்தில் அந்த சக்தியை கொடுக்கவில்லை. எனவே இப்படிப்பட்ட சக்திகளை பெற்றிருந்த இந்த 3 கூட்டத்தில் லூசிபருக்குள்ளாக பெருமையின் ஆவி வந்தபடியினாலே, அவன் தன்னை தேவனுக்கு சமமாக எண்ணினபடியினாலே தேவனாய் கர்த்தர் அவனை பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு துரத்தி விட்டார். மறுபடியும் பரலோகத்துக்கு செல்ல முடியாதபடிக்கு. எனவே எங்கெல்லாம் வந்து அவர்கள் இறங்கினார்களோ அங்கெல்லாம் அவர்கள் தங்களுடைய தேவன் கொடுத்த அந்த வல்லமையினாலே அங்கு தங்களை பெரிய கடவுளாக காண்பித்து கடவுளாக மாறிவிட்டார்கள். இங்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு பகுதி காபிரியேல், நற்செய்தியாளர். இந்த நற்செய்தியாளர் அவர் எதற்காக யார் யாரை இந்த நாட்களிலே சந்தித்தார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். கிட்டத்தட்ட அவர் 5 விதமான நபர்களை சந்தித்தார். முதலாவதாக வயதான ஆசாரியனான சகரியாவை இந்த தேவதூதனானவர் சந்தித்தார். எதற்காக சகரியாவை சந்தித்தார் என்று நாம் சிந்திக்கின்ற வகையில், அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, வயதானவன், அவன் குழந்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவே அவனுக்கு அந்த தரிசனத்தை தூதனானவர் கொடுத்தார் என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கின்ற வகையில் அந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால், இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினாலே. எதனால? அப்போ யாருக்கு விசுவாசம் இல்லை? ஆசாரியனுக்கு விசுவாசம் இல்லை. அழகான பிரசங்கம் பண்ணலாங்க, ஆனால் அந்த விசுவாசத்தோடு பிரசங்கம் பண்ண வேண்டும். தங்களுக்கு அந்த பாடுகள் உபத்திரவங்கள் வருகின்ற வகையில் அந்த விசுவாசத்தில் நிற்க வேண்டும். அதுதான் ஒரு ஆசாரிய தத்துவத்தினுடைய பகுதியாய் காணப்படுகிறது. ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலே அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாலும் அவனுக்குள்ளாக விசுவாசமற்ற சூழ்நிலையிலே தானே அவன் கடவுளுடைய பணிகளை செய்து கொண்டு வந்தான். எனவே இவனுக்குள்ளாக ஒரு பயம் இருந்தது. என்ன பயம்? ஜனங்களுக்கு ஏற்றவண்ணமாய் பேச வேண்டும், கமிட்டிக்கு ஏற்றவண்ணமாய் பேச வேண்டும் என்று எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளவனாகவே இந்த ஆசாரியன் இருந்தான். தேவனுடைய பிள்ளைகள், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களுக்கு யாரை குறித்தும் பயம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுக்கு மாத்திரம் பயந்தால் போதும். எனவே இவனை பார்த்து 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? பயப்படாதே. என்ன சொல்றாங்க? பயப்படாது. அப்போ ஆசாரியன் மற்றவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வதாக சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவனுடைய வேண்டுதல் என்ன? தனக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று சொல்லி, அதன் பிரகாரமாக அந்த குமாரனுக்கு பெயரோடு அங்கு தேவதூதனானவர் அவனை சந்திக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து 1:14 வாசிக்கின்ற வேளையிலே, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அநேகருக்கு சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி தேவதூதனானவர் சொல்லுகின்றார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தேவதூதன் இந்த ஆசாரியனாகிய இந்த சகரியாவை சந்தித்த காரணம் என்ன? அவனுடைய குணங்கள் மாற்றப்பட வேண்டும். தேவதூதன் இந்த நாட்களில் நம்ம எதற்காக சந்திக்கிறார் என்றால், நம்முடைய குணங்கள், ஆட்டிடியூட்,
நம்முடைய சுவாபங்கள் மாற்றப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. அவனுக்குள்ளாக இருந்த சுவாபம் என்ன? விசுவாசமற்ற சுவாபம், ஒரு பயந்த சுவாபம், சந்தோஷமற்ற, மகிழ்ச்சியற்ற, குறைவுகளையே சிந்திக்கிற ஒரு சுவாபம் உடையவனாய் இருந்தபடியினாலே, விசுவாசமற்று ஊழியம் செய்தபடினாலே தேவதூதனானவர் அவனுடைய சுவாபத்தை மாற்றும்படியாக அவனை சந்திக்கும்படியாக வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சுவாபங்கள் கூட மாறக்கூடிய மாதம்தான் இந்த மாதமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்கிற தேவதூதனானவர் நம்மை சந்திக்கின்ற வேளையிலே நாம் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். ஆனால் இவன் என்ன பேசினான்? 1:18 வாசிக்கின்ற வேளையிலே, நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாயிருக்கிறாள். எப்பொழுதுமே ஜனங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் முடி வெள்ளை ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க, எனக்கு வயசாகி போச்சு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்கிறது, விசுவாசிகள் விசுவாசத்தில் வளருகிற வண்ணமாக, விசுவாசத்தில் வளருகின்ற வழியில் வேதம் என்ன சொல்லுது? உன் வயது யாரை போலாகமா? வாழ வயது போல் ஆகிறது, கழுகுக்கு சமானமாய். அப்போ கழுகுக்கு 2 விதமான வயது, ஒன்று 1 to 40, மறுபடியும் 40 to 80 இல்லைங்களா? அப்போ அந்த கழுகை போல 40 வயசு ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன சொன்னோம்? எனக்கு மறுபடியும் புதிய வாழ்க்கை என்று நம்முடைய சிந்தனைகளை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவனாக இருக்கிறாள். இந்த சிந்தனைகளை மாற்றும்படியாகவே தேவனாய் கர்த்தர் தேவதூதனை அவனுடைய வாழ்க்கையிலே அனுப்பினார். அவனுடைய வாழ்க்கையிலே அனுப்புவதற்கு முக்கிய ரகசியம் என்னவென்றால், அவன் தன்னுடைய வயதை சிந்தித்துக் கொண்டிருந்தான், தன்னுடைய சூழ்நிலைகளை சிந்தித்துக் கொண்டிருந்தான். எனவே இவைகளை நாம் சிந்திப்பது மாம்சத்தின் காரியமாக இருக்கிறது. ஆனால் விசுவாசியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்திலே கடந்து செல்லுகின்ற வழியிலே நாம் இருக்கின்ற சூழ்நிலையிலே அல்ல, அதை காட்டிலும் மேலான காரியங்களை நம்முடைய சிந்தனையிலே உருவாக்க வேண்டும். உருவாக்குவது மாத்திரமல்ல, அவைகளை பயிற்சி செய்ய வேண்டும். இவன் அந்த பயிற்சி செய்யாதவனாக இருந்தபடியினாலே தேவதூதன் அவனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவனுக்குள்ளாக பயம் இருந்தது. அவனை பார்த்து என்ன சொன்னாரு? பயப்படாதுன்னு சொன்ன. யாரை பார்த்து அவன் பயந்தான்? யாரை பார்த்து பயந்தான்? தேவதூதனை பார்த்து அவன் பயப்படலைங்க. அவனுக்குள்ளாக இருந்த பயம், சபையாரு, கமிட்டி, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேசணும், இந்த பயம்லாம் அவனுக்குள்ளாக இருந்தது. எனவே சொல்றே, பயப்படாத, நீ ஆசாரியன், நீ மெயினான இடத்துல நிற்கிற என்று அவனை உற்சாகப்படுத்துகின்றார். அதுக்கப்புறம் சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவனுடைய வேண்டுதல், அவனுக்கு பர்சனல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட், தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி. மூன்றாவதாக சொல்லுகின்ற வழியில் உனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். எனவே நீ துக்கத்தோடு இருக்காதே என்று சொல்வது மாத்திரமல்ல, நீ விசுவாசமற்றவனாய் இருக்காதே என்று சொல்லுகிறார். நீங்கள் எந்த இடத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை? விசுவாசம் தேவை. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவருடைய நிச்சயமாக இருக்கிறது. அப்ப விசுவாசிகளுக்கு என்ன தேவை? காணப்படாத ஒரு நிச்சயம். காணப்படாதவர்கள் என்ன? எனக்கு வயசாகி போச்சு என்ற சிந்தனையே காணப்படாதவைகள். ஆனால் அதன் மத்தியிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? அவன் சொல்லுகின்ற வழியில் அவனுக்கு சொல்லுகின்ற ஆலோசனை என்ன? நான் கிழவன் என்று நீ சொன்னபடினாலே அவனுக்கு ஒரு லாக் பண்ணிடுறார். என்ன செஞ்சிடறாரு? இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் நீ எப்படி இருப்பாய்? பேசாமல் இருப்பாய், ஊமையனாக இருப்பாய். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தூதன் இந்த மாதத்தில் நம்மை எதற்காக சந்திக்கிறார் என்றால், நம்முடைய பயத்தை எடுத்து போடுவது மாத்திரமல்ல, நம்முடைய தேவையை சந்திப்பது மாத்திரமல்ல, நமக்குள்ளாக இருக்கின்ற அவிசுவாச காரியங்களை முழுதுமாக எடுத்து போட்டு நம்மை ஒரு அமைதியுள்ளவனாக மாற்றுகிறார். நான் நினைக்கிறேன், சகரியா என்ன போல ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு.
அப்போ ரொம்ப பேசணும்னு என்ன இருக்காது, விசுவாசம் இருக்காது. தேவனுடைய மனுஷனை பழைய ஏற்பாட்டில் ஏலியா, எலிசா இவங்களாம் பார்க்கின்ற வேளையிலே இயேசுவிற்கு பயந்து அவனா செஞ்சான், தன்னுடைய பிராணனை காக்க ஓடினான். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசமற்ற சூழ்நிலையிலே தானே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். ஆனாலும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், நமக்குள்ளாக விசுவாசம் உருவாக வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல தேவதூதனானவரை முதலாவது இந்த வயதான சகோதரனிடத்தில் அனுப்புகிறார். இரண்டாவதாக இந்த தேவதூதனானவர் யாரை சந்தித்தார் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 1 verse number 19. 1 அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில இந்த யோசேப்பு ஒரு நீதிமானாக இருந்தானாம். யாராக இருந்தான்? அவன் நீதிமானாக இருந்தபடியினாலே அவனுக்குள்ளாக என்ன எண்ணம் வந்தது, இவளை நான் அவமானப்படுத்தக்கூடாது. அப்போது நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணாதிசயங்களில் இந்த யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், நீதிமானாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்றவருடைய தவறுகளை நாம் பார்க்கின்ற வேளையிலே அவர்களை 4 பேர் மத்தியிலே அவமானப்படுத்தக்கூடாது என்கிற ஒரு சிந்தனைக்குள்ளாக வர வேண்டும். இவனுக்குள்ளாக அந்த சிந்தனை இருந்தது. எனவே அவளை ரகசியமாக தள்ளிவிட யோசனையாக இருந்தான். ரகசியமாக அந்த காரியங்களை தள்ளிவிட அவனுக்குள்ளாக யோசனையாக இருந்தது. அந்த யோசனை தவறான யோசனை என்று தேவதூதனானவர் அவனை சந்திக்கின்றார். ஏனென்றால் தேவனாலே யோசேப்புடைய வாழ்க்கையிலே நியமிக்கப்பட்டவள் தான் இந்த மரியாள். எனவே அந்த சூழ்நிலையிலே இருந்த இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலே அவள் சுத்தமானவளாக அவள் இருந்தபடியினாலே இவனிடத்திலே தேவதூதனானவர் கடந்து வருகின்றார். என்னுடைய வாழ்க்கையில கூட நம்முடைய யோசனையில தேவனுக்கு பிரியமில்லாமல் ஏதாவது யோசனைகள் நாம் தவறாக யோசிக்கின்ற வழியில அந்த இடத்துல தேவதூதனானவர் வந்து நம்மோடு கூட பேசுகின்றவராக இருக்கின்றார். இந்த யோசேப்பினுடைய யோசனையிலே நீ நீதிமானாக இருக்கலாம், நீதியாக யோசிக்கலாம், ஆனாலும் கர்த்தருடைய பார்வையிலே அது தவறாக இருக்கின்றவளில் தேவன் என்ன செய்கிறார், அவனுடைய யோசனைக்கு புத்தி சொல்லும்படியாக தேவ தூதனானவர் அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகின்றார். இப்படி அவன் சிந்தித்து கொண்டிருக்கின்ற வழியிலே அவனுடைய சொப்பனத்திலே தேவ தூதன் வருகின்றார். சொப்பனங்கள் என்று சொல்லுகின்ற வழியிலே தேவன் தருகிற சொப்பனங்களும் உண்டு. பிசாசானவன் குடும்பத்தில் சந்தேகத்தை உருவாக்கும்படியாக, குழப்பத்தை உருவாக்கும்படியாக, உண்மையற்ற காரியங்களை உண்மையாக இருப்பதைப் போல நமக்கு காண்பித்து குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கும்படியாக கூட சொப்பனங்கள் பிசாசினாலே கடந்து வரும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்குள்ளாக எந்த அளவுக்கு வளர்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனாலே சொப்பனங்களை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கிறது. மூன்றாவதாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் முன்னே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாருங்க, இந்த தேவதூதன் யார் யாரை சந்திக்கிறார் என்றால், முதலாவது வயதான சகரியாவை சந்திக்கிறார், 2வது தவறான யோசனையில் இருந்த யோசேப்பை சந்திக்கின்றார், 3வது அவமானத்தில் இருந்த மரியாளை சந்திக்கிறாள். இவள் மிகவும் அவமானத்தில் இருந்தாள். ஏனென்றால் அந்த நாட்களிலே அநேக ஸ்திரீகள் தங்களை சுத்தமானாக காத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் மேசியாவாகிய கிறிஸ்து இந்த நாட்களில் பிறப்பார் என்று சொல்லி அநேக ஸ்திரீகள் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டிருந்தார்கள்.
அவர்களிலே ஒருவர் தான் இந்த மரியாள். ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே இப்படி எதிர்பாராத ஒரு சம்பவம் நேரிட்டபடியினாலே அவள் மிகவும் அவமானத்தினாலே துக்கத்தினாலே நிறைந்தவளாக இருந்தபடினாலே தேவதூதனானவர் அவரிடத்திலே வந்து பேசுகிறார், கிருபை பெற்றவளே என்று சொல்லி. உன்னை பலர் அவமானப்படுத்தலாம், உன்னை நிந்திக்கலாம், கேவலமாக பேசலாம், ஆனாலும் கூட கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து தூதனானவர் சொல்லுகின்றவர்களே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்கிறார். மற்றவர்கள் பார்வையிலே நாம் அவமானத்தின் துக்கத்தின் சின்னமாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்திரீகள் அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை அவர் ஆஸ்வதிக்கப்பட்டவளாக வைக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த மரியாளை சந்திக்கிறார். தொடர்ந்து 1:30 வாசிக்கின்ற வழியிலே இங்கு மரியாளை பார்த்து என்ன சொல்கிறார்? பயப்படாது. என்ன சொல்றாரு? பயப்படாது. இவளுக்குள்ளாக என்ன பயம் இருந்தது? யோசேப்பு தன்னை தள்ளிவிடுவான், ஏனென்றால் அவன் ஒரு நீதிமான். நான் இவ்வாறு புருஷனை அறியாத வேளையிலேயே நான் கர்ப்பஸ்திரீ ஆகிவிட்டேன் என்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே, அவமானத்தின் சூழ்நிலையிலே, அழுகையின் சூழ்நிலையிலே அவள் இருந்தபடியினாலே அவளை உற்சாகப்படுத்தும்படியாக, தைரியப்படுத்தும்படியாக தேவதூதனானவர் அவரிடத்திலே வந்து என்ன சொல்றாரு? மரியாளே பயப்படாதே. மறுபடியும் ரிப்பீட் சொல்ற, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய் என்று சொல்லி. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எங்கெல்லாம் சோர்ந்து மனம் தளர்ந்து போகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று நம்மை உற்சாகப்படுத்துவது மாத்திரமல்ல, அவரிடத்திலே மறுபடியுமாக இங்கு சகரியாக சொன்ன அதே வார்த்தையை சொல்லுகிறார், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள் என்று அங்கு நடக்கப் போகிற காரியங்களை அவளை உற்சாகப்படுத்தும்படியாய் சொல்லுகிறார். ஆனால் அவள் என்ன சொல்லுகிறாள்? புருஷனை அறியேனே. அவள் புருஷனை அறியேனே என்று சொன்ன மாத்திரத்தில் தேவதூதனானவர் சொல்லுகிற ஆலோசனையை அவள் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளுகிறார். என்ன சொல்லுகிறார் அந்த பாருங்க, பசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமான பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். விசுவாசித்தாள். அங்கு சகரியாவிடத்தில் விசுவாசம் இல்லை, ஆசாரிய ஊழியம் செய்கிறவன். ஆனால் மரியாளுக்கு வயசு கிட்டத்தட்ட 17-18 இருக்கும் என்று சொன்னார்கள். சின்ன வயதிலேயே, அந்த வயசில் சாதாரணமாக பிள்ளைகள் நல்ல ஒரு growth இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவளுக்குள்ளாக இந்த விசுவாசம் என்ன? அந்த தேவதூதனானவர் சொன்ன அந்த வார்த்தைகளை அவள் விசுவாசித்து அவள் ஏற்றுக்கொண்டு, அது மாத்திரமல்ல, அவள் சொல்லுகிற காரியம் என்ன? நான் ஆண்டவருக்கு அடிமை. 38 வாசிக்கின்றவளே, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. பாருங்க, மிக அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஒரு பகுதியில் அவமானம், துக்கம், அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்கள், உறவுகள் எல்லாரும் அவளை ஒதுக்கி விட்டார்கள், அவளுடைய குடும்பத்தார் கூட அவளை ஒதுக்கி விட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே அவள் கர்ப்பஸ்திரியாக இருக்கின்ற வேளையிலே தேவதூதனானவர் வந்து அவளை உற்சாகப்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த இரட்சகரை குறித்தான காரியங்களை சொன்னபடியினாலே அவளுக்குள்ளாக விசுவாசம் வளர ஆரம்பித்தது. விசுவாசம் வளர்ந்து அவள் சொல்லுகிற காரியம் என்ன? நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு நம்மை அடிமையாக அர்ப்பணிக்கின்ற வேளையிலே நமக்குள்ளாக விசுவாசம் இன்னும் அதிகமாக வளரும். அவமானங்களும் நிந்தைகளும் கேவலமான காரியங்களும் மற்றவர்கள் பேசுகின்ற வேளையிலே நாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதங்களிலே தேவதூதனானவர் அப்படிப்பட்டவர்களை சந்தித்து தைரியப்படுத்துகிறார். பயப்படாது என்று சொல்லுகிறார். கிருபை பெற்றவள் என்று சொல்லுகிறார். நீ உனக்கு ஒரு ஆசீர்வாதம் பிறக்கும் என்று சொல்லுகிறார். இவ்வாறு சொல்லுவது மாத்திரமல்ல, அவளுக்குள்ளாக ஒரு நம்பிக்கையின் விசுவாசத்தை
உருவாக்குகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. தொடர்ந்து லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே இந்த இடத்துல ஒரு கூட்டத்தை தேவதூதனானவர் சந்திக்கிறதை பார்க்கிறோம். வாசிப்போமா? 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், ஏதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ அங்க தேவதூதனானவர் இந்த பயந்த மேய்ப்பர்களுக்கு, இந்த மேய்ப்பர்கள் என்று சொல்லுகின்ற வழியிலே இவர்கள் படிக்காதவர்கள், இவர்கள் தள்ளப்பட்டவர்கள், சமுதாயத்தில் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள், இப்படிப்பட்ட மேய்ப்பர்களிடத்தில் தேவதூதன் கடந்து வருகின்றான். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நீ தள்ளப்பட்டவளாக, உன்னுடைய குடும்பத்தில் நீ ஒதுக்கப்பட்டவளாக, நீ வேலை செய்கிற இடத்துல ஒருவேளை உன்னை மற்றவர்கள் கேவலமாக பார்க்கலாம். ஆனால் இந்த நாட்களில் தேவதூதனானவர் உங்களை சந்திக்கின்றவராக இருக்கிறார். சந்திப்பது மாத்திரமல்ல, அவற்றை சொல்லுகிற காரியம் என்ன? பயப்படாதே, இதோ மிகுந்த சந்தோஷம். எப்படிப்பட்ட சந்தோஷமா? மிகுந்த சாதாரண சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்ன? கிறிஸ்து என்கிற இரட்சகர் பிறந்திருக்கிறார். அந்த மேய்ப்பர்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். மேய்ப்பர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள், அப்படியே வந்து பார்த்தார்கள். பார்த்த பின்பதாக அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்ன ஏற்பட்டது? 17வது வசனத்தை வாசிக்கின்ற வழியிலே, பிரசித்தம் பண்ணினார்கள் தான் அவங்க செஞ்சாங்க. அப்போ they became evangelists, அவர்கள் சுவிசேஷகர்களாக மாற்றப்பட்டார்கள். தேவதூதன் படிக்காத தள்ளப்பட்ட சந்ததியை அவர் சந்தித்து உற்சாகப்படுத்துகின்ற வழியிலே, தைரியப்படுத்துகின்ற வழியிலே, விசுவாச வார்த்தைகளை கற்றுத்தருகின்ற வழியிலே அங்கே என்ன ஏற்படுகிறது? உடனே அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாளையிலேருந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு, எதிர் வீட்டில் இருக்கவங்களுக்கு, எனக்கு அடுத்த வாரம் எங்களுக்கு என்ன மஸ்ஸு, ஆமாம் நீங்கள் எங்கள் கூட சர்ச்சுக்கு வாங்க சொல்லிட்டு தினமும் அவங்களுக்கு சொல்லி சொல்லி 24ஆம் தேதி சண்டே சர்வீஸ் கூட்டின்னு வரணும். தொடர்ந்து அடுத்த நாள் கிறிஸ்மஸ் ஆராதனை கூட்டின்னு வரணும். அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு பார்ட்டி வீட்டில் நீங்கள் கொடுக்கணும். இவ்வாறு பிரசித்தம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர்கள் அவ்வாறு கர்த்தருடைய வார்த்தையை இந்த தேவதூதன் வந்து அவர்களுக்கு சொன்னபடியினாலே அவர்கள் வந்து பார்த்தார்கள். பார்த்தது மாத்திரமல்ல, பரிசுத்தம் பண்ணினாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த எத்தனையோ ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் என்றைக்காவது பக்கத்து வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கோமா? பக்கத்து வீட்டில் சண்டை போட்டிருப்போம். நான் உங்களை பேச மாட்டேங்க, நீங்கள் கிறிஸ்தவங்களே கிடையாது, உங்களுக்கு ஆர்ஐபி கிடைக்கிறதுக்கு ரொம்ப துக்கம்தான். யார்கிட்டயே சண்டை போட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி போங்க, போயிட்டு அவங்க போய் சமாதானமாகுங்க. சமாதானமாகிட்டு அவங்களை ஹக் பண்ணுங்க, அவங்க கையில் மன்னிப்பு கேளுங்க. இல்லாட்டினா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போய் கொடுத்து, கிறிஸ்மஸ்மா வர வாரத்தில் இருக்குது, நீங்கள் எங்களோ சர்ச்சைக்கு வரணும் என்று சொல்லி நீங்கள் அவர்கிட்ட அன்பாய் பேசுங்க. தினமும் இன்னிலிருந்து தினமும் பேசுங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு சனிக்கிழமை சாயங்காலமே அவங்களை உற்சாகப்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனை கொண்டு வா. நீங்கள் இவ்வாறு பிரசித்தம் பண்ணுகின்ற வழியில் விதினையர் 1 வருஷத்துக்குள்ளாக அவங்க மாறி விடுவாங்க. ஆமென். நாங்கள் கேரள ரவுண்ட்ஸ் போகிற நேரத்தில் ஒரு வீட்டில் என்ன செஞ்சாங்க, வாழைப்பழம் கொடுத்தாங்க, ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க. எனக்கு எப்பவுமே டார்கெட்டு எந்த வீடோ அந்த வீடு இல்லைங்க, அது பக்கத்தில் இருக்க வீடு தான் நான் டார்கெட் பண்ணுவேன். நான் ஜபத்தோடு எப்பவுமே டார்கெட் பண்ணுறேன், என்னுடைய பழக்கம். அப்பொழுது நான் என்ன செஞ்சேன், வெளியில் ஒரு அம்மா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேர பையன் ஓடி வந்தான். அவங்க கையில் சாக்லேட் பிஸ்கெட்லாம் கொடுத்தாங்க. வேண்டாம் வேண்டாம், பெரிய கொடுத்தா வாங்கிக்கணுடான்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்தமிச்சேன். அவன் வாங்கி போய்ட்டு அவங்க பாட்டிக்கிட்ட கொடுத்தான். வெளியில் வந்த உடனே நான் என்ன செஞ்சேன், அந்த வாழைப்பழத்தை வாங்கி அந்த அம்மா கொடுத்தேன். அந்த அம்மா பக்கத்தில் அந்த பக்கம் இன்னொரு அம்மா இருந்தாங்க, எதிரில் ஒரு அம்மா இருந்தாங்க. 3 பேருக்கு 3 வாழைப்பழம் கொடுத்துட்டேன். அடுத்த வருஷம் நாங்கள் கேரள ரவுண்ட்ஸ் போகிற நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், ஐயா எங்கள் வீட்டில் வந்து பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமென். அடுத்த வருஷம் அவங்க வீட்டில் பாட்டு பாடுவோம். அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க சபைக்குள்ளாக வந்து உட்கார கர்த்தர் கிருபை செய்வார். பிரசித்தம் பண்ணுதல் ஏதோ ஒரு விதத்தில்
ஏதோ நம்ம கலகலா சுட்டோம், அந்த முறுக்கு சுட்டோம், லட்டு சுட்டோம், அதிரசம் சுட்டோம், நம்மளே தின்னோம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தோம். இது இல்லைங்க கிறிஸ்துமஸ். நீங்கள் பிரசித்தம் பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், அவருடைய சபைக்கு அழைத்து வர வேண்டும். எங்களுக்கே எங்கள் வீட்டை சுற்றி சாட்சி இல்லை, நாங்கள் எங்கே அவளை கொண்டு வருவோம்? முதலாவது சாட்சியை நாம் உருவாக்குவோம். இங்கு தேவதூதனானவர் அவருடைய வாழ்க்கையிலே, அந்த மேய்ப்பனுடைய வாழ்க்கையிலே பிரசித்தம் பண்ணினார்கள். யாருக்கு போய் பிரசித்தம் பண்ணாங்க? அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு. ஆனால் அந்த ஜனங்கள் இந்த மேய்ப்பர்களை தள்ளிவிட்டார்கள். இவர்கள் தாழ்ந்த ஜாதி என்று அவர்களை ஒதுக்கி விட்டார்கள். ஆனால் ஒதுக்கப்பட்டவர்கள் வந்து சொல்கிறார்கள், நாங்கள் மேசியாவை பார்த்தோம், உலக இரட்சகரை பார்த்தோம், தேவ தூதனானவர் வந்து இந்த சத்தியங்களை எங்களுக்கு கூறினார் என்று சொல்லி அவர்கள் பிரசித்தம் பண்ண தொடங்கினார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட இப்படியாக பிரசித்தம் பண்ண வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 2:12. ஏரோதிடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனாலே எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக திரும்பி போனார்கள். இங்கு வழி தவறிய வான சாஸ்திரிகளுக்கு தேவ தூதனானவர் சந்திக்கின்றார். வழி தவறியவர்கள், ஒருவேளை இந்த ஆண்டு முழுதுமாக அநேக காரியங்களில் நாம் வழி தவறினவர்களாக, நாம் சரியான பாதைகளை தெரிந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்திருக்கலாம். இங்கு இந்த 2வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கின்ற வழியில் இவர்கள் நட்சத்திரத்தை பின்பற்றுவதை விட்டுவிட்டு அவர்கள் ஏரோதுடைய அரண்மனையை பார்த்தார்கள். ராஜா குமாரன் இங்குதான் பிறப்பார் என்று அவர்கள் மாம்சத்தில் தீர்மானம் பண்ணி அங்கு சென்றபடியினாலே அந்த ஏரோதும் அவனுடைய ஜனங்களும் கலக்கம் அடைந்தார்கள் என்று வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு இடத்திற்கு செல்லுகிறபடினாலே, ஒரு வீட்டுக்கு செல்லுகிறபடினாலே அந்த வீட்டிலே கலக்கமும் துன்பமும் துயரமும் ஏற்படுகிறது என்றால் அந்த இடத்திலே உங்களோடு கூட கிறிஸ்து காணப்படவில்லை. இங்கு இந்த வான சாஸ்திரிகள் வான மண்டலத்தை ஆராய்கின்றவர்கள், ஆனாலும் அவர்கள் அந்த ஆராய்ச்சியை விட்டுவிட்டு மாம்ச வழியை கடந்து சென்றபடியினாலே அவர்களும் கலங்கினார்கள், ஏரோதும் கலங்கினான், அந்த ஜனங்களும் கலங்கினார்கள் என்று சொல்லி 2:3 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தானே தேவ தூதனானவர் சொப்பனத்திலே எச்சரிப்பை தருகின்றார். வேறு வழியாக தங்கள் தேசத்திற்கு போகும்படியாக அவர்களை வழி அனுப்புகிறதை பார்க்கிறோம். சொப்பனத்திலே தேவனாய கர்த்தர் பேசுகின்றவராக இருக்கின்றார். எனவே உங்களுக்கு வருகின்ற சொப்பனங்களை குறித்து மிகவும் எச்சரிக்கை உடையவர்களாக காணப்பட வேண்டும். இந்த சொப்பனத்திலே கர்த்தர் உங்களை வேறு வழிக்கு மாற்றுகின்றவராக இருக்கின்றார். இப்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தேவதூதனானவர் கடந்து வந்து அவருடைய வாழ்க்கையிலே புதிய புதிய காரியங்களை உருவாக்கி குணங்களை மாற்றிக்கொண்டு வருகின்றார். கடைசியாக இங்கு யோசேப்புடைய வாழ்க்கையை மறுபடியுமாய் நாம் சற்று ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க போகிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கின்ற வேளையிலே, ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, இங்கு தேவதூதனானவர் அங்கு ஏரோதுக்காக இந்த ஜனங்கள் அங்கு பயந்த சூழ்நிலை இருக்கின்ற வழியிலே யோசேப்பும் அவனுடைய குடும்பத்தாரும் அவர்கள் எகிப்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் தேவதூதனானவர் ஓடிப்போ என்று சொல்கிறார், வேகமாய்ப்போ என்று சொல்லுகின்றார். இப்படி சொன்ன தேவதூதனானவர் அவனுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும்படியாக 20வது வசனம் வாசிக்கின்றவர்களே, நீ எழுந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீ எழுந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, ஒரு இடத்துல ஓடி போ என்று சொன்னவர் ஒரு பகுதியிலே நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு எழுந்து போ என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதமானது தேவ தூதர்கள் நம்மை சந்திக்கின்ற மாதமாக இருக்கிறபடியினாலே ஏதோ ஒரு விதத்தில்
தேவதூதனானவர் உங்களுடைய பயத்தை எடுத்து போடுவார், உங்களுடைய அவமானத்தை எடுத்து போடுவார். உங்களுக்கு படிக்காத ஒரு வாழ்க்கையில், தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையில், அங்கு மிகவும் தாழ்ந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் கூட தேவனாய் கர்த்தர் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி சொப்பனத்தினால் நம்மோடு கூட பேசுவது மாத்திரமல்ல, நேராகவே காட்சி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய டைரக்ஷனை மாற்றக்கூடியவராக இருக்கின்றார். எனவே இந்த நாட்களில் நாம் ஜெபத்தோடு ஆண்டவர்களை கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் இந்த தேவதூதனானவரை சந்திக்க எனக்கு உதவி செய்யும், என்னுடைய வாழ்க்கையும் மாற்றப்பட வேண்டும் என்று கேட்போம். இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.